Yes, staff nurses in the ward recently நம்ம வந்து கொஞ்சம் modified the prescription writing for inpatients. இப்போ டாக்டர்ஸ் ஆர்டர்ஸ்ல முன்னாடி டாக்டர்ஸ் வந்து ஆர்டர்ஸ் அவங்க கிளினிக்கல் நோட்ஸ் ஒரு பக்கம் எழுதிட்டு இருந்தாங்க. ஒரு சைடில் வந்து டாக்டர்ஸ் ஆர்டர்ஸ் எழுதுவாங்க, ட்ரக் ஆர்டர்ஸ் எழுதுவாங்க. அது வந்து நீங்கள் இந்த மெடிக்கேஷன் சார்ட்டுக்கு நீங்கள் எழுதிட்டு இருந்தீங்க. நீங்கள் டிக் போட்டு சைன் பண்ணி பேஷண்ட்டுக்கு டியூஸ் கொடுத்துருந்தீங்க. now அதுக்கு சேஞ்சிங் இட் இந்த பேஜில் டாக்டர்ஸ் வந்து அவங்களோட நோட்ஸ் பேஷண்டோட கிளினிக்கல் நோட்ஸ் இதில் எழுதுவாங்க. however ட்ரக் ஆர்டர்ஸ் இதில் அவங்க எழுத தேவையில்லை, எழுத மாட்டாங்க. அதுக்கு பதிலாக திஸ் மெடிக்கேஷன் சார்ட்டோட ட்ரக் சைட் இந்த ஷீட் வந்து டாக்டர்ஸ் தான் ஃபில் பண்ணணும். டாக்டர்ஸ் மட்டும்தான் எழுதுவாங்க. இன்டர்னோ பிஜிஓ ஃபேக்கல்ட்டியோ ஓவர் இட் இஸ் they will write 1 2 3 4 5 சொல்லி ட்ரக் ஆர்டர்ஸ் இங்கே எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜெக்ஷன் செஃபோடாக்சிம் 1 கிராம் ஐவி பிடி அப்படின்னு நீங்கள் எழுதுவாங்க. ஐவி பிடி அப்படின்னு பார்த்தோன்னே நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் நீங்கள் இங்கே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரக் கொடுக்கும்போது சைன் பண்ணி டைம் எழுதணும். நீங்கள் இந்த மெடிக்கேஷன் சார்ட் எழுதக்கூடாது. சப்போஸிங் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸில் இஃப் எனிபடி இன்டர்ன் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் எழுத மறக்கிறாங்க, திரும்பவும் அவங்க பழையபடி தான் எழுதுறாங்கன்னா ப்ளீஸ் ரிமைண்ட் them and tell them to fill the medication chart. மெடிக்கேஷன் சார்ட் ஸ்டாஃப் நர்சஸ் நீங்கள் தயவு செஞ்சு எழுதாதீங்க. உங்களுக்கு டியூஸ் கொடுக்குறதுக்கும் அதர் பேஷண்ட் கேருக்கும் யூட்டிலைஸ் யுவர் டைம். ஒரே ட்ரக் ஆர்டர்ஸை எல்லாரும் திரும்ப எழுதியே டைம் வந்து வீணாக்க வேணாம். பேஷண்ட் கேரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.